இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த டாஸ்மாக் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பெரிய அளவில் தவறு நடக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 100% சேல் போகுதுன்னு வச்சுங்க. அதுக்கு கலால் வரின்னு ஒன்று வசூல் பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசு. அதில் வந்து கிட்டத்தட்ட 40-50 கோடி வந்து அரசாங்கத்துக்கு வருவாய் வரும். அதெல்லாம் வந்து மக்கள் சார்ந்த திட்டங்களுக்கு அதை உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் விலையை ஏற்றிருக்காங்க. ஆனால் வந்து அந்த 100% பில் போட்டிருக்காங்களா, அதாவது கலால் வரி கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொன்னா அது சரியா தெரியலைங்கிற காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 40% கலால் வரி கட்டாமலேயே வெளியில் விற்கப்படுவதாக ஒரு தகவல் இருக்கு. அதனால வந்து இந்த ரைடு நடக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். போக போக தான் என்னன்னு தெரியும். முன்னாடி வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் இடையில இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப திரும்ப மீண்டும் வந்து பிஜேபியோட கூட்டணின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க உங்க நிலைப்பாடு? எங்க நிலைப்பாடை இன்னைக்கு கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் சமயத்துல தான் நிலைப்பாடு. மேடம், அதுக்குதான் சொல்லியிருக்காரு தமிழக முதலமைச்சர், பொல்லாத ஆட்சிக்கு வந்து பொள்ளாச்சி தான் சாட்சி அப்படின்ற மாதிரியும் சட்டசபையில கூறியிருக்காரு. அதாவது திமுகல எப்போதுமே அடுக்குமொழி பேச்சு ரொம்ப இருக்கும். மக்களுக்கு அது ஏதாவது உதவுமான்னு பாத்தீங்கன்னா உதவாது. இப்ப இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்திய மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து கடிதம் வந்திருக்கு. அது நீங்க நினைச்சுக்குவீங்க உடனே, ஓ மத்திய அரசுக்கு எதிரான அரசு திமுக, அதனால வருதுன்னு திமுக காரங்களே கூட சொல்லலாம். உங்க பிரஸ்லையும் நீங்க அதை போடுவீங்க. ஆனா அப்படி இல்லை. இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்துக்கும் அனுப்புற உரிமை அவங்களுக்கு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 74 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. அதுல அரசாங்கம் நடத்துற மருத்துவக் கல்லூரிகள் வந்து 36. 36ல MBBS, MD இதெல்லாம் வரிசையா இருக்கும். BDS, MDS எல்லாமே வரும். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 7636 பிள்ளைங்க படிக்குது. இந்த ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆட்சி இப்ப போற கட்டத்துக்கு வந்துருச்சு. இந்த பிள்ளைங்க படிக்கிற இடத்துல, அதுவும் மெடிக்கல் படிக்கிற இடத்துல, ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றுற படிப்பு அது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஆசிரியர்கள் போடணுமா வேண்டாமா? அது யாரு போடுறது? அரசாங்கம் தானே போடணும். நீங்க வந்து பிரைவேட் காலேஜ் நடத்துறவங்க ஒரு ஆசிரியர் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் போய் நடவடிக்கை எடுக்கும். உங்களுக்கு யாரு வந்து நடவடிக்கை எடுக்கிறது? நீங்க நடத்துற தமிழ்நாடு அரசு நடத்துற 36 மருத்துவக் கல்லூரியில ஏன் நீங்க வந்து ஆசிரியர்கள் நியமனம் செய்யல? இப்போ 3 வருஷம் 4 வருஷம்னு நீங்க வந்து அந்த வருட கணக்குல நீங்க வந்து ஆசிரியர்களுக்கு போடாம இருக்கீங்க. மொத்தம் 5 ஆண்டு காலம் படிச்சுட்டு வர்ற பிள்ளைங்க வெளியில எப்படி வந்து பரீட்சை எழுதும்? அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி அதுங்க கத்துக்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் யோசிக்க வேணாம். முதலமைச்சர் அடுக்குமொழியில பேசினா மட்டும் போராது, விஷயம் இருக்கணும். அரசாங்கம் வந்து மக்கள் வந்து உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க வண்டியில உட்காந்தீங்கன்னா நீங்க 300 மைல் ஸ்பீட்ல போகலான்னு நினைக்க கூடாது. எது அடிப்படை தேவையோ அதெல்லாம் நீங்க ஒழுங்கா செய்யணும். அதுல நீங்க தவறிக்கிட்டு இருக்கீங்கன்னு நானும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க திருந்தின பாடாவும் இல்லை. இதை தமிழ்நாட்டு மக்கள் வந்து திருத்திடுவாங்க. 26ல திருத்திடுவாங்க நிச்சயமா. இதுதான் நடக்கும். நம்ம ஆட்சின்னு சொல்றீங்களா மேடம்? இப்ப கட்சி ஒன்றிணையத்துக்கு வாய்ப்பு உண்டா மேடம்? நான் சொல்றேன், அம்மாவுடைய ஆட்சியை அமைப்பேன் நிச்சயம்.
இந்த தவறுகள்லாம் நடந்திருக்குல்ல, அதையும் நாங்கள் எடுப்போம். அப்ப நீங்க எல்லாரும் எல்லாருமே ஒன்றிய நேரத்துக்கு வாய்ப்பு உங்கள்ட்ட எல்லாம் சொல்லாம நான் செய்ய. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.